எல்லாருக்கும் வணக்கம். மே மாதம் 2025ஆம் வருடம் அப்படின்றது பார்த்தோம்னா, மே மாதம் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமாக நிறைய பேருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுவோட பெயர்ச்சி, அப்புறம் குருவோட பெயர்ச்சி, இதெல்லாம் மே மாதத்தில் தான் நடக்க இருக்குது. சரி, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு யாரும் தயவு செய்து எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தாங்க. வேலைவாய்ப்பு, தொழில், இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் தனுசில் பிறந்திருந்து மே மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெலிவரி நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா சுபகாரியங்களில் சொல்லலாங்க. அதாவது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் இந்த சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கணும். இப்போ உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு நல்ல வரனாக அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருந்தாலும் பண விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்துடும். நீங்கள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க முதலீடுகள் பண்ணுறது, அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறது இப்படின்ற மாதிரியான விஷயங்களில் மட்டும் ஏதாவது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா உடல் நலத்தை சொல்லலாங்க. ஏன்னா உடல் நலம் அப்படின்றது ரொம்பவே பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். உங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க, உங்கள் அம்மாவோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அப்பாவுக்குமே உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க.
தேவையில்லாத அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாங்க. அதனால் எந்த விஷயம் பண்ணுறீங்கன்னாலும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்கள். தேவையில்லாத கெட்ட பேரை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் அது மூலமாக எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட நண்பர்கள் அப்படின்றவங்க, அதாவது கூட இருக்கவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட பழகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள். ஏன்னா தேவையில்லாத ஏமாற்றங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ட்ராவலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். அதே மாதிரி தான் பெண்கள், உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டில் சமையல் பண்ணும்போதெல்லாம், அதாவது இந்த நெருப்பு சம்பந்தமான வேலை செய்கிறீங்க பாருங்கள், அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா, உங்களோட ஜாதகமாக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான, அதாவது இந்த ஒரு இறை நம்பிக்கையை சார்ந்து ஆன்மீக பயணங்கள்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் அப்படின்றதையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் தான். உடல் நலம் அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செலவு விஷயங்கள், அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறது பழகிறது, இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு. மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் பற்றி சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு பணவரவு அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேலை பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா, உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மகரமில் பிறந்திருந்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சிலாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடச்சிடும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம், அவங்க தனுசுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கணுங்க. அதுலேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், ஸ்டொமக் பெயின், கேஸ் ட்ரபிள், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் தான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா தேவையில்லாமல் எதையாவது பேசிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்குவீங்க. அதனால் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத கண்டிப்பாக ஏற்படுத்தத்தாங்க செய்யும். இது குடும்பத்தில் மட்டும் கிடையாது, இந்த காதலன் காதலிலாம் இருக்கீங்க பாருங்கள், உங்கள் 2 பேர்த்துக்கு இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும், எப்பவும் போல் தான் நீங்கள் பேசியிருப்பீங்க,
ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேத்துக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துடும். அதனால் பேச்சில் ரொம்பவே வந்து கவனமாக இருந்துக்கோங்க. இது கணவன் மனைவி, காதலன் காதலிக்கு மட்டும் கிடையாது. குடும்பத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே வந்து பேசுகிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் இதே மாதிரி தான். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்னா சொல்கிறேன் பாருங்கள், அவங்க வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சாலும் செலவுகள் அப்படின்றதும் சரி, அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் சரி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படத்தான் செய்யும். தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு அப்புறம் அடைக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம். ட்ராவலிங்கில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. இந்த விவசாயம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்க, உங்களுக்கு அந்த தொழில் வேலை வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்கள விட. மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்குது. வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் தடங்களை தான் ஏற்படுத்தும். இந்த திருமணம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது இப்போ திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் தடைகள் ஏற்பட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் திருமணமே நடக்காதோ அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த ஒரு தடைகள் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கோம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படுது, பேசாமல் வேலையை தூக்கி போட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கெலாம் வராதிங்க. பொறுமையாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருங்க. பொறுமை தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைமில் உங்களுக்கு. யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. நீங்களும் யார்ட்டையும் பணம் வாங்காதீங்க. பணத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் வாங்க முடியாமல் கிடக்காதீங்க. கண்மூடித்தனமாக வந்து யாரையும் நம்பிடாதீங்க. நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் அப்படின்றது தான் பரிசாக கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட இருக்கவங்கெல்லாம் நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட. கடைசியில் பார்த்தா பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே அவங்களா தான் இருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், இந்த ஒரு குழப்பத்திலே தான் அவங்கள கொண்டு போயிட்டுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்டு பண்ணாதீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுக்கிற முடிவு அப்படின்றத நல்லா யோசனை பண்ணி தெளிவான ஒரு முடிவு எடுங்க. எல்லாருமே இந்த மகரமில் பிறந்திருக்கவங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம். ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு இடத்த வந்து உங்களால் அடைய முடியும். இல்லை என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு கஷ்ட காலங்கள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா அந்த மே மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம்னா
அதிக அளவில் உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியான பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலமுங்க. ஏன்னா அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாயிடும். அதனால் டைமுக்கு சாப்பிடுங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காதீங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. கோபம் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும், அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா அந்த கும்பமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கோவப்பட மாட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு அதெல்லாம் ஏற்படக்கூடிய கோபம் அப்படின்றத நீங்களே சரி பண்ணிக்குவீங்க. செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பண உறவு அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எதுவும் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டைம் அப்படின்றது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னால் முடிவுகள் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களால் முடிவுகளை மாற்ற முடியாது அப்படின்னா ஒரு தடவை உங்களோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு நல்ல ஒரு முடிவாக எடுத்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக நல்லா தான் இருக்குது. வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க, அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட வேலை அப்படின்றது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி. ஏன்னா அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு கவலைகளை, அதே மாதிரி இந்த நெகட்டிவ் திங்கிங்கை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். நீங்கள் அதெல்லாம் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முன்ன இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பணவரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான். தசாம்புத்தி சரியில்லாதவங்க, ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி, அதாவது செலவுகள் ஏற்பட்டு அதுக்கு வந்து நீங்கள் போய் வந்து கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படும் தான். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவு பரவாயில்ல தாங்க. அது உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி
குழந்தைங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல விதமாகவே அமையும். குழந்தைங்க சந்தோஷப்படுறத பார்த்து உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது மனசில் ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பம் உங்களுக்கு சில விஷயங்களில் மட்டும்தான். அதுக்காக அந்த மே மாதம் அப்படின்றது ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. உடல் நலம், அப்புறம் இந்த செலவுகள், கோபம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்படுறதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை தான். மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட தொழில் வேலை சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பில் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் அதை முடிவு பண்ணணும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் தான். இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுலலாம் கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றத மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சுபகாரியங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த திருமணம் அப்படின்லாம் இப்போ திருமணத்துக்குலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் தடங்களாகவே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா தடைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு பின்னால் உங்களுக்கு அந்த ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்துரும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது மூலமாக வந்து செலவுகள் ஏற்படும். அதாவது கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கிறது, இஎம்ஐயில் வாங்கிறது அப்படின்ற மாதிரி. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க இப்போ அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த முன்கோபம் அப்படின்றத உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் தான். அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள், அப்புறம் அதிர்ஷ்டத்தை நம்பி நான் போய் பணத்தை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே வந்து இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க.
அதிர்ஷ்டம் அப்படின்றது வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசில் எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்களோ அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். நீங்கள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் மூலமாக நல்லா பணம் வரும்னு சொன்னாங்க, எதுவுமே எனக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் புலம்பிகிட்ருக்காதீங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முன்கோபம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நீங்களுமே வந்து கோபத்தில் எதையாவது பேசுவீங்க. அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காம போகிறது, இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது கணவன் மனைவி கிட்ட மட்டும் இல்லை, வீட்டில் யார்கிட்ட பேசுகிறதுனாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். எதையும் கடன் வாங்கி நம்ம அந்த செலவுகளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ கடன் வாங்குறதுக்கெலாம் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ ஒரு லோனே ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா உறவினர்கிட்டையோ நண்பர்கிட்டையோ கடன்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். கடன் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் வந்து திரும்ப கொடுக்குறதுக்கு கஷ்டப்படணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ண பார்த்துக்கோங்க. மற்றபடி சொல்லணும் அப்படின்னா, இந்த மே மாதம் அப்படின்றது உங்களோட அந்த முன்கோபம், அப்புறம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். அதுவும் வந்து இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி, ஸ்டொமக் பெயின், அப்புறம் அந்த மவுத் அல்சர் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். அப்புறம் பெண்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமையல் பண்ணும்போது இந்த நெருப்பு சம்மந்தமான வேலைகள் செய்யும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அப்போ ஆண்கள்லாம் சமையல் பண்ண மாட்டோமா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெருப்பு அது சம்மந்தமான வேலைகள் செய்யும்போது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தாங்க. மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது, அதாவது இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விதமாகவே இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். வேலை வாய்ப்புகள்லையுமே நல்லபடியாக தான் இருக்குது. வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கலேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தாங்க. தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா எதிர்பார்க்காத அந்த நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்து வரும்போது.
கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு செலவுகள்ங்க. முதல்ல சொல்லணுன்னா, ஏன்னா அந்த எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்காதீங்க. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்துலையுமே பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் சம்மந்தமாக உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்படுத்தும் தான். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் தான் எல்லார்கிட்டையுமே விட்டு கொடுத்து போய்க்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவி உறவில் அதே மாதிரி கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெளியிலலாம் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அது எந்த காரணத்துக்காக இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது தான். உங்களை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அப்படின்றது ஒரு நாள் நல்லா இருந்தால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை ஏற்படுத்தும். இப்படி தான் மாறி மாறி போயிட்டுருக்கோம். என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும். அதனால் நீங்கள் தான் எல்லா விஷயங்களையும் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பாக இருந்துக்கணும். ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம் தான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதிகப்படியான செலவுகள் அப்படின்றது தான் வந்து ஏற்படுத்தும். பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் உங்களோட பொருளை பத்திரமா வச்சுக்கணும். விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரியே தான் வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் விரைய செலவுகள் அப்படின்றத குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது. அதனால் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயுமே பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். நீங்களே சும்மா இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தவறுலாம் வந்து நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க. பழியை தூக்கி உங்கள் மேலே போடுவாங்க. முன்கோபம் அப்படின்றது ரொம்பவே குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த முன்கோபத்தால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படும். தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாதமாகவே தான் அமையும். ஆனாலும் வந்து இந்த செலவுகள் ஏற்படுறது அப்படின்றத வந்து நீங்கள் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு
நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் உங்களுக்கு. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சில பேருக்கு இன்னொரு தொழில் அடிஷ்னலாக தொடங்கிறது, அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தும் தான். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா ட்ராவலிங்லலாம் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக அந்த நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பில் அந்த ஒரு அசால்ட்டுத்தனம், மந்தத்தன்மைன்னெலாம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களே அறியாமல் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி மாறி மாறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்களை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்ருக்கோம். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே எந்தளவுக்கு நீங்கள் அனுசரித்து போய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு பெட்ரு உங்களுக்கு. அதில் இந்த கணவன் மனைவியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல அமைதியாக இருந்துக்கோங்க. பதிலுக்கு நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்தும். வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இந்த அங்காளி பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கோவத்தில் எதையும் பேசிடாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி இல்லை. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மாதமாக உங்களால் கொண்டு போய்க்க முடியும் தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.